ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. லக்ஷ்மி கடாட்சம்ன்றது பெண்களுக்கு மட்டும் உரியது அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? மகாலட்சுமியோடைய அம்சம் பெண்கள், சக்தியுடைய பிறப்பிடம். நீங்கள் 1000 தான் இருந்தாலும் எனர்ஜி, சக்தி, பவர் அப்படின்னா அது யாருக்குன்னா பெண்களுக்கு. ஆண் தெய்வங்கள் ஓரளவுக்கு கர்மாவை கொஞ்சம் பார்க்கும், பெண் தெய்வங்கள் கர்மாவை பார்க்காது. அது உக்கரமான தெய்வங்கள் வந்து உண்மையிலே அது பணத்தடை அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஜாதக கட்டங்களோட சம்பந்தப்படுதா? தெரிஞ்சு கொள்வதுன்றது கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலான்றது ஒரு கூடுதலான விஷயம் தருவதற்கு நடக்கும், நடந்தே தீரும். யாருமே தப்பிக்க முடியாது. அப்போது அதை பயன்படுத்துகிற விதம் இருக்குது. இப்போ எனக்கு ஜாதகம் இருக்குது, ஓகே, எழுதி வச்சுருக்காங்கன்னு போது கண்டிப்பாக என்னுடைய பொருளாதார நிலைமை என்ன, அந்த நட்சத்திர புள்ளிக்கான கிரகம் உங்களுக்கு நன்மையாக இருந்து நல்ல இடத்துல உட்காந்துருந்தா கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் அந்த உயர்வான நிலைன்றது கொடுத்தே தீரும். சப்போஸ் நம்ம வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், நம்ம வீட்டில் ரசம் சாப்பிடுமா இல்லையா? ரசம்ன்றது மூலிகை சேர்ந்த ஒரு கலவை. உடல் ரீதியான தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுக்கும் அவ்வளோ மூலிகையுடைய கலவை தான் அது. பொதுமக்கள்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை வரணும், ஒரு முகம் வசியம், அழகாக பார்த்தோன்னே அப்போ சர்வலட்சணமாக இருக்காங்க சொல்கிறதுக்கு அந்த வசீகர தன்மைக்கு உண்டான அற்புதமான ஒரு மூலிகை தான் நாயுருவி. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு லட்சுமி ராசி நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வரணும். என்னதான் கிரகரீதியாக தாக்கம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு அடிப்படை விஷய தேவை பூர்த்தி அளவுக்கு ஒரு சில விஷயம் வேணும் போது தாராளமாக எல்லாருமே எனக்கு எதுவுமே தெரியல, பிரச்சனை இல்லை, இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகிட்ட போய் நின்று, ஐயா நீ எனக்கு நல்லபடியாக பண்ணக்கூடிய ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வியாழக்கிழமை நல்ல நேரத்தில் போயிட்டு அழகாக அந்த செடியை முழுமையாக எடுக்க வேண்டும். வேர் போகுது தான் ரொம்ப முக்கியம். சராசரி மக்கள் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள், நடுத்தர மக்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால், ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று பரிகாரச்செம்மல் பாலார் சுவாமிகள் ஐயா அவர்கள் நமக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை, நமக்கு தேவையான வாழ்வியலுக்கு தேவையான பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். 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 இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாரும் வந்து ஒரு பெண்ணை பார்த்தோன்னு சொல்றது அந்த ஒரு விஷயம்தான். அப்பா லக்ஷ்மி கடாட்சமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, இந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து ஏன் பெண்களுக்கு மட்டும் சம்மந்தப்படுது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது சார். ஏன்னா ஒரு குடும்பம்னா ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்தது தான். ஆனால் ஆண்களை பார்த்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனால் பெண் தெய்வங்களும் ஆண்களும் வணங்குறாங்க, அதை வந்து பூஜிக்கிறாங்க, என்ன சொல்கிறது, வாலாயமே பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது லக்ஷ்மி கடாட்சம்ன்றது பெண்களுக்கு மட்டும் உரியது அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க? மகாலட்சுமியோடைய அம்சம் பெண்கள், சக்தியினுடைய பிறப்பிடம். நீங்கள் 1000 தான் இருந்தாலும் எனர்ஜி, சக்தி, பவர் அப்படின்னா அது யார்கிட்டனா பெண்கள்கிட்ட தான். மகாசக்தி, ஆதிபராசக்தி, ஆதி மூலம், ஆதி அப்படின்ற விஷயத்தோட அடக்கமே யாருன்னா சக்தி தான். அவங்களோட பல ரூபங்களில் முக்கியமான ரூபங்கள் இந்த மகாலட்சுமியுடைய ரூபம். பல அவதாரம் சொல்லுவோம் இல்லையா, பல பரிமாணங்களில் ஒரு முக்கியமான பங்களிப்பு. அந்த பங்களிப்பு இறைவன் கொடுத்துருக்கான் பெண்களுக்கு. அவங்க எல்லா கேரக்டர்லையும் வருவாங்க. தாயாக வருவாங்க, தாரமாக வருவாங்க, தங்கையாக வருவாங்க, மகளாக வருவாங்க, பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, எல்லா கேரக்டர்லேயும் வருவாங்க. அந்த அன்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்ககிட்ட. இப்போது நம்ம பொதுவாக பேசும்போது சொல்லுவோம், நானும் பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன், ஆண் தெய்வங்கள் ஓரளவுக்கு கர்மாவை கொஞ்சம் பார்க்கும், பெண் தெய்வங்கள் கர்மாவை பார்க்காது. அது உக்கரமான தெய்வங்கள் வந்து உண்மையிலே அது கோபம் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்குலாம் மனசுக்குள்ளே இறக்க குணம் அதிகமாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உக்கர தன்மையோடு இருந்தாலும் கூட நீ கேட்ட வரத்தை டக்குன்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா அது அம்மா தாய், யோசிக்காது. நம்ம பையன் நம்மகிட்ட கேட்டால் கொடுக்கணுன்றது கொடுத்துருவாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த சக்தியுடைய பிறப்பிடமே அவங்க தான். அப்போது நம்ம பார்க்கும்போது சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு யாரை வந்தானா ஒரு மருமலை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஒரு பெண் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம், நம்ம மகாலட்சுமி வந்துச்சுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது பணம் சார்ந்த விஷயம், செல்லும் சார்ந்த விஷயம். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பொருளாதார தேவைன்றது அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்குது. இப்போ புராண கதையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் குபேரன்ட்ட கடன் வாங்கிட்டார் பெருமாள் அப்படின்னு நம்ம போய் உண்டியில் போட்டு காசு போட்டுன்னு வரோம். அவர் கடனை இது வரைக்கும் அடிச்சாரா, எவ்வளோ வட்டி கட்டினார் யாருக்குமே தெரியாது. அந்த கணக்கு வழக்கிற்கு யாரோ ஒப்படைச்சாங்களா யாருக்கும் தெரியாது. அது ஒரு கதையாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் கூட இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வரும்போது அவரும் அது உட்பட்டு தான் நடக்கிறது தான் கதை. அப்போது அவர் வீட்டு கல்யாணத்துக்கே அவர் வந்து குபேரன்ட்ட கடன் வாங்கி நடத்த வேண்டிய நிலைன்னா அப்புறம் சராசரி மக்களோட நிலைமை என்ன ஆகுது? அப்போ யாருடைய அருட்பாடு நம்மளுக்கு வேணும், அதிகமாக தேவை இருக்குது அப்படின்னா பணத்தினுடைய தேவை அதிகமாக இருக்குது, செல்வத்துடைய தேவை அதிகமாக இருக்குது. அப்போ அந்த செல்வத்துடைய தேவை நம்மளுக்கு வரணும்னா அப்போ மகாலட்சுமியுடைய அருள் வேணும். அப்போ சுக்கிர பகவானுடைய அருள் பரிபூர்ணம் நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த சுக்கிரனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது
பெண்கள் மகாலட்சுமி, அவங்க தான் முன்னுரிமை தரும் அவங்களுக்கு. அதுக்காக ஆணுக்கு அந்த தன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறது. ஆனாலும் முன்னுரிமை பீரியாரிட்டின்னு சொல்லும்போது பெண்களுக்கு தான் அதோட அம்சங்கள் எல்லாமே. நமது முன்னோர்களும் பல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டில் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் முதன்மையானதுன்னா பெண்கள் தான். அதில் மாற்றுக்கிறது யாருக்குமே இருக்க முடியாது. நம்ம பாரத மாதான்னு சொல்லுவோம், எல்லா விஷயம் தாண்டி பெண்களுக்கு நம்ம கலாச்சாரத்தில் முன்னுரிமை உண்டு. அது மகாலட்சுமின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அடிப்படை பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து விஷயமே அந்த மாதிரி தான் அடங்கியிருக்கு. தாய்கிட்ட தான் அடங்கியிருக்கு, சக்திகிட்ட தான் அடங்கியிருக்கு. அதனால் அவங்களுக்கு தான் முழுமையான ஒரு விஷயங்கள்ன்றது மகாலட்சுமின்ற விஷயம் பெண்களுக்கு தான் பொதுவாக பொருந்தும். இப்போது இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பணத்தடை அப்படின்றது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இன்ன வரைக்குமே இருக்குது. இந்த பணத்தடை அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஜாதக கட்டங்களோட சம்மந்தப்படுதா? யாராக இருந்தாலும் ஜாதகம் இல்லாமல் எதுவும் கிடையாது. நீங்கள் ஜாதகத்தை நம்பினாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி, அதுங்க நடக்க வேண்டிய விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. தெரிஞ்சு கொள்வதுன்றது கொஞ்சம் முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலான்றது ஒரு கூடுதலான விஷயம் தவிர்த்து நடக்கும், நடந்தே தீரும். யார் இது விதிவிலக்கு யாருமே கிடையாது. இறைவன் அவதார புருஷனுக்கு அது விதிவிலக்கு கிடையாது. அந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல, விதி மதி கதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்குள்ள எல்லாருமே அடக்கும். தப்பிக்கிறதுக்கும் யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. இங்கே எல்லாமே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. அப்போ பொருளாதார சார்ந்த விஷயத்துலையும் பங்களிப்பு ஜாதகத்தில் உண்டானா உண்டு. 2ஆம் இடம் தான். நம்ம அதை ஆய்வு பண்ணணும், பார்க்கணும். அது ஜாதகத்து இருக்கிறவங்களுக்கு ஓகே. இல்லைன்னாலும் அவங்களுக்கு அந்த கிரகம் வேலை தான் செஞ்சு கொண்டே இருக்கும். யாருமே தப்பிக்க முடியாது. அப்போது அதை பயன்படுத்துகிற விதம் இருக்குது. இப்போ எனக்கு ஜாதகம் இருக்குது, ஓகே, எழுதி வச்சுருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக என்னுடைய பொருளாதார நிலைமை என்ன அப்படின்னு ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கலாம். நான் வாழ்க்கையில் ஓரளவுக்கு தொழில் செஞ்சு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை உண்மையிலே நான் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா, அதில் கடுமையாக உழைச்சி தான் எல்லாம் சம்பாதிக்க முடியுமா, இல்லை எளிமையாக ஏசிலே உட்காந்து வேலை பார்க்க முடியுமா அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியுமான்னா நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப எளிமையாக, ரொம்ப காம்ப்ளிகேட் விஷயம்லாம் கிடையாது. ஜாதகத்தில் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். எப்படி தோஷங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி உங்களுக்கான பிராப்தம் என்ன, உண்மையிலே தொழில் செஞ்சால் நல்லா இருப்பானா இல்லையான்றது கண்டுபிடிக்கலாம். அப்போ பொருளாதார சார்ந்த நிகழ்வுகளை உனக்கு ஏற்றத்தாழ்வு வாழ்க்கையில் இருக்குமானா கணிக்க முடியுமானா கணிக்க முடியும். இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஜாதகம் அப்படின்ற ஒரு கண்ணாடி கொடுக்குது. இது எல்லா ஜோதிடர்கிட்டையும் ஈஸியாக போய் தெரிஞ்சுக்கலாம். ஐயா உண்மையிலே ஒரு 15 வயசு ஆகிடுச்சு ஒரு பையனுக்கு, படிச்சுன்னுக்கிறான், +2 முடிக்கிறான், ஒரு காலேஜுக்கு போகிறான். நம்ம அடுத்து கேட்போம் எந்த கோர்ஸ் சேர்ந்தால் அவன் லைஃப் நல்லா இருக்கும்னு கேட்போம். இது இருக்கு. அப்போ அடுத்த கேள்வியும் கேட்கணும், ஐயா உண்மையிலேயே இவன் பிராப்தம், இவனுக்கு லைஃப் லாங் வேலைக்கு போகிறது தான் புத்திசாலித்தனமா, அதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் மேலைக்கு வருவானா, கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது ஐயா, நம்ம இவ்வளோ சொல்கிறோம்ல, ஒரு ஹிண்ட் மாதிரி எங்களுடைய நேர்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த பொருளாதார ரீதியில் இவங்களை என்னுடைய ஜாதகத்தை நான் எடுத்தாலும் நீங்கள் 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 2ஆம் இடத்தை எதை வச்சு நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம இப்போ எடுத்து நம்ம இது மட்டும் பார்க்குறதா இருந்தால் எப்படி நம்ம பார்த்துக்கலாம்? இல்லையே, எல்லாருக்குமே லக்னத்தோட 2ஆம் இடம். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த லக்னம் இருக்கட்டும், அந்த 2ஆம் இடத்துக்கூடிய அதிபதி, அதில் உள்ள கிரகங்கள், இதான் மெயினாக பார்க்க போகிறோம். அவருடைய தொடர்புகள். இப்போ 2ஆம் இடம் ஒருத்தருக்கு எப்படி சொல்கிறது, மேஷமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீன லக்னம் ஒருத்தருக்கு 2ஆம் இடம் மேஷமாக வரும். மேஷத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். ஓகேவா? அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் வெளிப்படையாக சொல்லப்போனால் இது வந்து ஜோதிட சின்ன நுணுக்கம் தான். இப்போ அதாவது இந்த வீட்டுடைய அதிபதி நான், இந்த வீட்டுக்கு ஓனர் நான். ஆனால் நானே எல்லா முழுமையாக வேலையை இறங்கி செய்ய மாட்டேன். நான் ஒருத்தர் பொறுப்பை ஒப்படைச்சி கொடுத்துருப்பேன், அப்போ நீ இந்த வேலையை நீ பார்ப்பா அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த 2ஆம் இடம்ன்றது தனம், குடும்பம், வாக்கு. இப்போ ஒரு குழந்தைங்க ஆரம்ப கல்வி படிக்கணும்னா நம்ம எதை பார்க்கணும்னா 2ஆம் இடம் தான் பார்க்கணும். ஐயா பையன் எப்படி படிப்பான்னு சொல்லிட்டு. உயர்கல்வி போகும்போது 4ஆம் இடம் பார்க்கணும். அப்போ அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தையும் பொருளாதாரம் சேர்த்து 2ஆம் இடம் தான் பார்க்கணும். அந்த வீட்டுடைய அதிபதி நின்ற நட்சத்திரம், அந்த வீட்டில் உள்ள கிரகனுடைய நட்சத்திரம், இது யாரோட போய் சேர்ந்துருக்கு, அது ஏதாவது பாதகமான இடத்துல மாட்டிச்சா இல்லை நல்ல இடத்துல பார்த்திச்சா, குரு பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அப்போ அந்த நட்சத்திர புள்ளிக்கான கிரகம் உங்களுக்கு நன்மையாக இருந்து நல்ல இடத்துல உட்காந்துருந்தால் கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் அந்த உயர்வான நிலைன்றது கொடுத்தே தீரும். சப்போஸ் நம்ம வழக்கமாக சொல்கிற விஷயங்கள் திதி சுன்னியமோ முடக்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் போய் ஒரு 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தாலும் அது ஒரு சின்ன சின்ன எளிமையாக அந்த கிரகத்துடைய தாக்கத்தை குறைத்து இந்த மகாலட்சுமியுடைய அம்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்குது. பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2ஆம் இடத்தை மெயினாக பார்த்தே தீர்னா அது வேறு வழியே இல்லை. அதை ஆரம்ப நிலையிலே பார்த்துக்கலாம். அதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே இப்போ பார்த்துட்டு அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. ஒரு 15 வயசில் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்பா லைஃப்பில் உனக்கு அப்படின்னு ரொம்ப எளிமையாக, இது எல்லாம் ரொம்ப நீங்கள் இதை போய் மூளையை போட்டு கசங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி தொழில்நுட்பம் நிறைய வளர்ந்துடுச்சு. அதில் ஜோதிட நேராக போகும்போது ஐயா என் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதை முதல்ல கேளுங்கன்னு கேள்வி கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ 2ஆம் இடத்தில் நின்ற நட்சத்திர புள்ளி, அந்த கிரகம், அந்த அதிபதி, இவனுடைய நிலையை பார்த்து அவன் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை போய் அடைவான்,
அந்த செல்வ செழிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சு சொல்லலாம். அது மாற்றம் இல்லை. ஜாதகம் அப்படின்றத கடந்து நம்ம வாழ்வியல் அப்படின்றது ஒன்று இருக்கு. கண்டிப்பா. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை செய்யணும். நம்ம செய்யற விஷயங்களுக்கும் இந்த நிதி அல்லது இந்த பணம் வருகை அல்லது தடைப்படுறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, அல்லது நம்ம ஏதாவது அதுக்கு அந்த மாதிரி தடை ஏற்படுத்துற மாதிரி சில விஷயங்களை செய்துடுறோம் நம்ம இயல்பாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த கிரகம் வேலை செஞ்சே இருக்கும். இப்போ எனக்கு எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க, எனக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு கிரகம் வேலை செய்யாமல் போயிடுமா? கண்டிப்பாக வேலை செய்யும். அவங்களுக்கு தெரியாது, நடக்கிற விஷயம் தெரியாது, நம்ம ஓரளவுக்கு தெரியும், இவ்வளோதான் விஷயம். அப்போது ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வு முக்கியம். ஜாதகம் இருக்கிறவங்க இதை பண்ணிக்கலாம், இதெல்லாம் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயம் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லைன்னும் போதும் சிஸ்டமேட்டிக்காக நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் ரசம் சாப்பிடுமா இல்லையா? ரசம்ன்றது மூலிகையை சேர்ந்த ஒரு கலவை. நம்ம ரசம் அப்படின்னு ஒதுக்கி வச்சு விடாது, அதில் அவ்வளோ விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி உடல் ரீதியான தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுக்கும் அவ்வளோ மூலிகையுடைய கலவை தான் அது. அப்போது பொருளாதார உயர்வுக்கு எல்லாமே மூலிகை, மூலிகை விஷயம் தான். நம்ம எல்லாமே இங்கே நம்ம நடைமுறையில் சுற்றி இருக்கிற எல்லாமே மூலிகை தான். ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தன்மை உண்டு, அது இறைவன் கொடுத்த வரம். அதான் ஒரு பீரியடில் சொல்லுவாங்க, அகத்திய மாமனிதர் இருக்கும்போது மூலிகை பேசுமா மக்களோட தொடர்பு கொண்டு. நான் இதுக்கெல்லாம் பயன்படுவேன், நான் பயன்படுத்தின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுமா. ஆனால் ஒரு காலத்தில் எல்லாருமே இப்படி கம்யூனிகேட் பண்ணி எல்லாருமே சுபிச்ச மாட்டாங்க. அப்புறம் ஒரு யுகம் அடைஞ்சு இன்னொரு யுகம் தொடங்கணும், சாத்தியம் இல்லைன்னு சொல்லி தான் அப்போ மூலிகைகள் பேசாத இருக்கிற நிலைமைக்கு அகத்தியர் கொண்டு வந்ததாக ஒரு கதை உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியாது, உண்டு. ஆனால் அப்போது நம்மளை சுற்றி நிறைய மூலிகை இருக்குது. இப்போ நம்ம பல பதிவில் நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, மகாலட்சுமியுடைய முழுமையான அம்சத்தை பெற்றது கல்லுப்பு, அதில் மாற்ற முடியாது. மருதாணி மாற்ற முடியாது. இதெல்லாம் எங்கே கிடையாது? நம்ம எளிமையாக கிடையாதா இல்லையா? இதுக்காக பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண போகிறோம், ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதெல்லாம் பொது விதி. ஜாதகம் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டில் என் குடும்பத்தில் அந்த செல்வ செழிப்புக்கான நிலை வேணும்னும் போது எந்த கிரகங்கள் எப்படி வேலை செஞ்சாலும் அது கொஞ்சம் வேலை செய்யும். இன்னொன்று, இந்த செயல்பாட்டுக்கு உனக்கு கொண்டு போகிறதும் அந்த கிரகம் தான், அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோ ஒருத்தர் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிராப்தமும் அவனுக்கு இருந்தால் மட்டும் தான் கண்ணில் போட அவன் செயல்பட கொண்டு வர முடியும். இல்லைன்னா வேலை கேட்காது. எல்லாருமே பார்த்துருப்பாங்களா எல்லா விஷயத்தையும்? அதுக்கும் சாத்தியம் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த கிரகத்தினுடைய தாக்கம் உங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக வரும்போது ஆக்டிவேஷன் ஆகும். அப்போது இந்த மகாலட்சுமியுடைய இன்னொரு பரிபூர்ண அருளை பெற்றது ரொம்ப எல்லாத்துலையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம். நாயுருவி கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாத்துலேயும் இருக்கும், அது இல்லாத இடமே கிடையாது. அது மகாமுனின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. முனி அப்படின்னா மகாமுனி, அப்போ மிகப்பெரியது அப்படின்னு அர்த்தம் வச்சுங்களேன். அப்போ அந்த நாயுரிக்கு அவ்வளோ பெரிய தன்மை உண்டு. சரி, இது நான் மகாலட்சுமியுடைய அம்சம்னு சொல்கிறேன். பணத்தை சேர்க்கறதுக்கான விஷயத்தை கொடுக்கும், தடைப்பட்ட பணத்தை கொண்டு வரும், செல்லும் உங்ககிட்ட நிலையாக தங்கத்துக்கான விஷயம் கொண்டு வருவது பொது நியதி. பட் நான் கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக வரேன். அது புதன் பகவானுடைய அருளை பெற்ற ஒரு மூலிகை. சந்திரனுடைய மகன் தான் புதன் பகவான். சந்திரன் மனோகாரகன், புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஆள், நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான் புதன். கல்விக்கு முக்கியமான கிரகம் தான், அறிவு சார்ந்த விஷயத்துக்கு முக்கியமான ஒரு கிரகம் தான் புதன். அப்போது இந்த மூலிகை அது புதனுக்கான ஒரு மூலிகை. இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது ஐஸ்வர்யமும் கிடைக்கும், அறிவும் கிடைக்கும், பொதுமக்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அது ஒரு வசீகர தன்மை கொண்ட மூலிகை. அந்த காலத்து சித்தர்கள் எல்லாமே 2 விஷயத்தை மெயினாக பயன்படுத்தினாங்க. இதை எல்லாருமே ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்காங்க, புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லக்கூடியது இப்போ நான் ஒரு 5 கோடி பேரில் ஒருத்தன் சொல்லியிருப்பேன். இன்னும் இதுக்கப்புறம் கூட நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. சித்தர்கள் அந்த காலத்தில் கடுமையான தவப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு பசி இருக்கக்கூடாது, தாங்க முடிவு பண்ணுவாங்க. அப்போ இந்த சென்னாயுடைய அந்த அரிசி, அந்த ஒரு விதை மாதிரி இருக்கும், அதை சாப்பிட்டாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இது ஒரு விஷயம். கண்டிப்பாக அது இன்னி வரைக்கும் இருக்கிற அறிவியல் உண்மை தான். இது எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டாங்க, மறுக்க முடியாத உண்மை இதெல்லாம். அதுக்காக நம்ம இப்போ சாப்பிடணும் ட்ரை பண்ணக்கூடாது, தேவையில்லை. ஆனால் அதனுடைய வலிமையை சொல்ல வரேன். அப்போது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தன்மை உண்டு. அப்போ இந்த சென்னாயுருவிக்கு அந்த தன்மை உண்டு. இது இப்படி பயன்படுத்தினாங்க. இன்னொன்று, பொதுமக்கள்கிட்ட ஒரு மதிப்பு மரியாதை வரணும், ஒரு முகம் வசியம், அழகாக பார்த்தோன்னே அப்போ சர்வ லட்சணமாக இருக்காங்க சொல்கிறதுக்கு அந்த வசீகர தன்மைக்கு உண்டான அற்புதமான ஒரு மூலிகை தான் நாயுருவி. ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வேப்ப மரக்குச்சியில் ப்ரஷ் பண்ணுவோம், ரொம்ப அற்புதமான விஷயம் நடக்கும்ல. சென்னாயுருவி அந்த வேரை எடுத்து ஒரு 48 நாளைக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வசீகர தன்மை வந்துடும், வாக்கு பலிதம் வந்துடும். இது எல்லா ஆன்மீகவாதிக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லா ஆன்மீக தன்மையோட ஆன்மீக பயணம் பண்ணுற எல்லாருமே இதை பயன்படுத்துவாங்க. அவங்க சொல்கிறாங்களே இல்லையா, கண்டிப்பாக 100% பயன்படுத்துவாங்க. ஏன்னா எளிமையான விஷயம், பெரிய காசு பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. எடுத்து பறித்து வச்சுக்க போகிறீங்க, ப்ரஷ் பண்ண போகிறீங்க, அப்போது முக வசீகரம் ஏற்படும். லக்ஷ்மி கடாட்சம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்துவிடும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு தன்மை ஏற்படும், ஒரு அற்புதமான வார்த்தைகள் வரும், கோபமான வார்த்தைகள் வராது, சாந்தமான வார்த்தைகள் வரும், பாசிட்டிவான வார்த்தைகள் வரும்.
அப்போ அது அடுத்து உங்களை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு செயல்பாட்டுக்கு வந்துடும். இவ்வளோ விஷயமும் அந்த நாய்வரில் உண்டு. ஆனால் ரொம்ப எளிமையாக எல்லா இடத்திலும் பறந்து நிறந்து கிடக்கிறது எல்லாமே. விஷயம் தெரிஞ்சவங்க பயன்படுத்துகிறாங்க, தெரியாத கடந்து போயிடுறாங்க. எங்க இருக்கும் பொதுவா? எல்லா இடத்துலையும் இருக்கும்மா. இதுக்கு வந்து நீர்நிலை தான் அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் போய் பாருங்க இருக்கும். ஒரு சில முருகை நீர் சார்ந்த இடத்துலாம் இருக்குல்ல, இது எல்லா இடத்துலையும் இருக்கும். பறந்து விரிந்திருக்கும். கொஞ்சம் அந்த செந்நாய் உரிவு சொல்கிறதா கொஞ்சம் ரேராக கிடைக்கும். நாய் உரிவு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் ஒரே தன்மை தான். இப்போது இது 2 விஷயத்துக்கு மெயினாக பயன்படும். ஒன்று, மாந்திரிகம் தாந்திரிகம் சொல்லக்கூடிய விஷயத்தில் அஷ்டகர்மம்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டகர்மத்தை பயன்படுத்துவாங்க. வசியம், மோகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுக்கு பயன்படுத்துவாங்க. அது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடிய விஷயம். தேவைக்கேற்ற பயன்படுத்துவாங்க. அது மாந்திரிக வித்தைகளுக்கு தாந்திரிக வித்தைகளுக்கு நமக்கு அது தேவையில்லை. வீட்டில் பொதுவாக ஒரு கணவன் மனைவி உறவு சீராகணும், அவ்வளோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஓரளவுக்கு லட்சுமி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வரணும். என்னதான் கிரகரீதியாக தாக்கம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு அடிப்படை விஷய தேவையை பூர்த்தி அளவுக்கு ஒரு சில விஷயம் வேணும் போது தாராளமாக எல்லாருமே இந்த நாய் உரிவை பயன்படுத்துங்க. இது ரொம்ப சிரத்தை எடுத்து நியாயமாக சொல்லப்போனால் அதுக்கு ஒரு சில காப்பு கட்டி ஒரு சில காப்பு மந்திரங்களை சொல்லி சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும். அது எல்லாரையும் சாத்தியம் பண்ண கிடையாது. ஆனால் தாராளமாக மனசோர்ந்து இறைவா எனக்கு நல்லது புரிய இறைவா அப்படின்னு அகத்திய மாமனை நினச்சி ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு மனமுருக வேண்டி நீங்கள் எடுத்தாவே வேலை செய்யும். அதனுடைய தன்மை வந்து கொடுக்கறதுக்காக தான் இருக்குது நமக்கு. அதாவது சராசரி மக்களுடைய நன்மை கருதி தான் சித்தர்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வீடை சுற்றியே வளர்க்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் கிடைக்கும்பா அப்படிலாம் பயன்படுத்தி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சராசரி மக்கள் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள், நடுத்தர மக்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக போயிடுச்சு. அது யாரை எப்படின்னா பண்ணி போட்டோம். நான் மக்களுக்கு எளிமையாக சொல்லக்கூடிய விஷயம், மனசார விஷயத்தை பண்ணிங்கன்னா நடக்கும். ஒன்று, நாய் உரிவு செந்நாய் உரிவு எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நீங்கள் வந்து காப்பு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் காப்பு மந்திரம் சொல்லுங்கள், சாப நிவர்த்தி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எதுவுமே தெரியலையா நேராக போங்க, எங்கே நாய் உரிவு கண்ணில் பார்த்துருங்க, அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணுங்கள். வேலைக்கிழமை போங்க, வேலைக்கிழமை நல்ல நேரமாக பார்த்து போங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஓரளவுக்கு ஜோதிட ஞானம் உண்டு, எனக்கு ஆன்மீக ஞானம் உண்டு அப்படின்னா ராகுகாலம் ஏமண்டு இல்லாத நாளில் நேரத்தில் உங்கள் பட்சி, சப்போஸ் உங்கள் பட்சி எதுவும் தெரிஞ்சுன்னா அந்த பட்சிக்கான நேரத்தில் இதை தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியலனா பிரச்சனை இல்லை, இறைவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகிட்ட போய் நின்று ஐயா நீ எனக்கு நல்லபடியாக பலன் கொடு ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு வியாழக்கிழமை நல்ல நேரத்தில் போயிட்டு அழகாக அந்த செடியை முழுமையாக எடுக்க வேண்டும். வேர் போய் தான் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே வேர் அடுப்படக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அது நாலா பக்கம் பரவி இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி அழகாக அற்புதமாக மேலே எடுத்துடணும். நகம் படக்கூடாது, கத்தி படக்கூடாது. அது ஏன்னா அது நம்மள மாதிரி தான் அது உரியணும். அது முழுமையாக நம்ம பலன் தரணும் போது அதுக்கிட்ட அனுமதி பெற்று எடுங்க. எந்த விஷயத்துக்கு மாதிரி அனுமதி பெறணும். ஐயா உங்களை நான் பயன்படுத்த போகிறேன், உங்களுடைய பரிபூர்ண அருள் எங்கள் குடும்பத்துக்கு வேணும் ஐயா, நீங்கள் மனமும் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மனசார அந்த மூலிகிட்ட வேண்டி முழுமையாக எடுக்கணும். எங்கேயும் அறுபடக்கூடாது. எடுத்துட்டு நீங்கள் வேர் பகுதி மட்டும் தான் உங்களுக்கு தேவை, மற்ற பகுதியெலாம் நீங்கள் நீக்கிடலாம். அழகாக கொஞ்சம் நிழலில் கொஞ்சம் காய வச்சுருங்க. பெருசாக நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு மஞ்சள் நூலை போட்டு நல்லா அழகாக சுற்றி வச்சு அதுக்கு மஞ்சள் கொஞ்சம் தடவி உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குதோ மஞ்சள் நல்லா தடவி வீட்டில் பீரோவில் வைங்க, நீங்கள் பாக்கெட்டில் வச்சுங்க, தாயத்தில் போட்டு வச்சுங்க, ஆஃபீஸ் ரூம் தான் ஆஃபீஸ் ரூமில் வைங்க. அது எங்கே இருந்தாலும் வேலை செய்யும். அது இடம் பொருள் ஏவல் நேதியெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த மனமும் வந்து நின்று கேட்கணும் ஐயா. அது வேலைக்கிழமை ஒரு நாள் எடுக்கும்போது ரொம்ப நல்லது. அப்போது அந்த குருவுடைய தன்மை நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது தான் அந்த கணக்கு. அதனால் நீங்களே வந்து யாரும் எதிர்பார்க்காதீங்க. எங்கேயாவது ரொம்ப எளிமையாக கிடைச்சிருந்தா தாராளமாக வாங்கிக்கோங்க. நீங்களாக எடுக்கும்போது பலன் அதிகம். ஏன்னா 1 to 1 உண்மையிலே இப்போது கடையில் போய் கேட்குறீங்க, அது நாய் உரிவான்னு தெரியறதுக்கான சாத்தியங்கள் ஏதாவது உண்டா? கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ப்பு குறைவு. இன்னொன்று, ஒரு சில அரிய மூலிகைகளுக்கு ஒரு இடத்துல போய் அதை வாங்கி தான் தீரணும். இது உங்கள் வீட்டை சுற்றியே இருக்கிற இடம். தாராளமாக நீங்கள் இப்போ கண்ணில் பாருங்கள், அந்த இடத்த சுத்தப்படுத்தி வைங்க, ஒரு வேலைகம் எடுத்து வைங்க, 4 பேர் கொடுங்க, நீங்கள் வச்சு எங்கள் கொடுக்க உங்களுக்கு நிறைய சுபிட்சை நடக்கும். அழகாக மஞ்சள் போட்டு நல்லா பூசி நல்லா அருமையாக பொட்டு வச்சு மகாலட்சுமி தாயை எங்கள் வீட்டுக்கு வாமா அப்படின்னு பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுங்க. நீங்கள் கூடவே வச்சு ட்ராவல் பண்ணுங்கள். அது எந்த வகையில் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு பயன்படும். நல்ல அனைத்து விஷயங்களுக்கும். வீட்டில் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்கா, என்னுடைய வைப்ரேஷன் உள்ளே போக போக உண்மையில் அவங்களுக்குள்ள ஒரு வசீகர தன்மைன்றது ஏற்படும். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு வரதுக்கான விஷயம் ஏற்படும். அந்த வீட்டில் சரியாக யாராவது படிக்காதுன்னா புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு மூலிகை இது. அப்போ புதனோட அருள் வந்து வீட்டுக்குள்ளே வருமானா வரும். இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு புதன் மகாதசை நடக்குது, 17 வருஷம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரகம் அவர் சரியில்லாமல் போயிருக்கு, சப்போஸ் பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னாலும் இதனுடைய மூலிகை அதோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். முழுசாக மாற்றாது, அந்த தாக்கத்தை கம்மி பண்ணும். அப்போது பணம் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த மூலிகை பயன்படும், அறிவு சார்ந்த விஷயத்துக்கும் மூலிகைப்படும், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் மருத்துவ ரீதியாக பயன்படும். இது பன்மிக சொன்ன கொண்ட மூலிகை இது. அது மருத்துவ ரீதியாக போனால் மிகப்பெரிய ஸ்டோரி. பட் நம்மளுக்கு வந்து லட்சுமி கடாட்சம் வரணும், வீட்டில் பணம் தங்கணும்.
அப்போ உங்கள் கையாலேயே நீங்கள் இதை எடுத்து பயன்படுத்தும் போது மானசீகமாக மனமுருகி இறைவன்கிட்ட வேண்டி எனக்கு அருள் புரிக இறைவான்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தே தருவார். எப்படி கொடுக்காம போயிடுவார். கண்டிப்பாக அனைவருமே பயன்படுத்துங்க. நாயுருவி அப்படிங்கிற அந்த மூலிகை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத, ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவையானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. இந்த மூலிகையை பொறுத்த வரைக்கும் நம்ம வேண்டுதலை வச்சுக்கொண்டு அவர்களிடமிருந்து நம்ம தெரிஞ்சவங்க செய்யன்றோம். உங்களுக்கு காப்பு மூலிகை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லைல்ல, தெரியும் தெரியாதுல்ல. இப்போ மனசார வேண்டுங்க. அது மகாலட்சுமியுடைய அம்சம் தான். எப்படியோ அது உங்கள் வீட்டுக்கு ஒன்று வரலான்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே கிரகங்கள் முடிவு பண்ணிச்சுன்னா எந்த ஒரு வகையிலையாவது அந்த மூலிகை வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட போகுது. நிச்சயமா. அப்போ அதுக்கும் வழிகாமது இறைவன் தான் வழிகாமிக்க போகிறாரு. அதில் எந்த சங்கடமும் வேணாம், உங்கள் கையாலே செய்யுங்க. அது எந்த தவறும் கிடையாது. இந்த மூலிகை, அதாவது இந்த நிகழ்வு பேசுறதுக்கான ஒரு அனுமதியையும் கண்டிப்பாக இறைவன் வழங்கியிருக்கார். அந்த அனுமதிக்கும் அந்த இறை மறைக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இந்த நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. நன்றிமா, நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand.